ஜெயலலிதா, மாயாவதி, லாலு பிரசாத் யாதவ், எடியூரப்பா இவங்க 4 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குங்க. அது என்னன்னு தெரியுமா? வெல்கம் டு சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் எபிசோட் 1. இந்த 4 பேருமே முதலமைச்சரா பதவியில இருக்கும்போது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அது நிரூபிக்கப்பட்டு பதவி பறிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு தண்டனை அனுபவிச்சு திரும்ப வந்து தேர்தலில் நின்று மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டு திரும்ப வெற்றி பெற்று திரும்ப முதலமைச்சரானவங்க. ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி ஜெயிலுக்கு போயிட்டு தண்டனை அனுபவிச்சு வந்த ஒருத்தங்க திரும்பவும் முதலமைச்சர் ஆவது எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு பின்னாடி கன்ஃபர்மேஷன் பயஸ் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காவே பிளே பண்ணிருக்குங்க. அது என்ன அப்படின்னா, மக்களுக்கு அவங்க ஒரு விஷயத்த நம்புறதுக்கு ப்ரூஃப் தேவையில்லை, அவங்க நம்புற ஒரு விஷயத்துக்கு தான் ப்ரூஃப் தேவை. புரியல? திரும்ப சொல்றேன். மக்களுக்கு அவங்க ஒரு விஷயத்த நம்புறதுக்கு ப்ரூஃப் தேவையில்லை, அவங்க ஏற்கனவே நம்புற விஷயத்துக்கு தான் ப்ரூஃப் தேவை. அதாவது நம்ம ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா நம்பிட்டோம் அப்படின்னா நம்ம நம்பிக்கைக்கு சாதகமா என்னெல்லாம் செய்திகள் இருக்கோ அதை தான் நம்ம மைண்டு தேடும், அதுதான் நம்ம மைண்டு ஏத்துக்கும். அந்த நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரி அதுக்கு எதிரான செய்திகள் எதுவா இருந்தாலும் அதை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். அப்படியே அந்த செய்தி நம்மளை வந்து சேர்ந்தா கூட நம்ம மைண்ட் அதை ஏத்துக்க மறுக்கும். இதுக்கு பேர் தான் கன்ஃபர்மேஷன் பயஸ். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நான் சின்ன வயசா இருக்கும்போது நடிகர் சஞ்சய் தத்துடைய மிகப்பெரிய ஃபேன். எனக்கு அவருடைய அந்த லாங் ஹேர், அவருடைய வாக், அந்த ஸ்வாக் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசிப்பேன். அவருடைய போஸ்டர்ஸ் எல்லாம் வீட்டுல வச்சிருப்பேன். திடீர்னு ஒரு நாள் அவர் மும்பை குண்டுவெடிப்பு வழக்குல கைது பண்றாங்க. அவர் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு சாதகமா நிறைய செய்திகள் வருது, நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்கு, நிறைய எவிடன்சஸ் எல்லாம் நியூஸ்ல மீடியால எல்லாம் பிரசன்ட் பண்றாங்க. ஆனா என்னால அதை நம்பவே முடியல. என்னோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப நல்லவர், அவர் இந்த தப்பை பண்ணிருக்க மாட்டார், ஏதோ ஒரு சதி வேலையில அவரை மாட்டி விட்டுருக்காங்க, இதுதான் என்னோட நம்பிக்கை. கிட்டத்தட்ட ஃபேன்ஸோட மனநிலை எல்லாருக்குமே அதுதான். அதனால நான் என்ன பண்றேன்னா, வர்ற செய்திகள் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அவரை பத்தி பாசிட்டிவா எங்கேயாவது 1-2 செய்தி வரும், யாராவது சொல்லுவாங்கல்ல அவர் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன், அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னா வரும் இல்லையா, அந்த மாதிரி செய்திகளை எடுத்து பார்த்துட்டு பரவாயில்ல, அவர் கண்டிப்பா இது மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாரு, பாரு இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்னுடைய மைண்ட் வந்து என்ன சமாதானப்படுத்தும். ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன் பயஸ். இந்த கன்ஃபர்மேஷன் பயஸ்னால என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம எடுக்கிற பல டெசிஷன்ஸ் இந்த கன்ஃபர்மேஷன் பயஸ்னால தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம ஏற்கனவே என்ன விஷயத்த நம்புறோமோ அதுக்கு சாதகமான இன்ஃபர்மேஷனை மட்டுமே தேடி அதை மட்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம டெசிஷன்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது நிறைய தப்பா தான் போகும். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கும்போது ஒரு செகண்ட் யோசிங்க, இது நம்ம ஏற்கனவே நம்புறதுனால இப்படி முடிவு எடுக்கிறோமா, இல்ல இதுல ஏதாவது ஒரு உண்மைத்தன்மை இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அப்புறமா முடிவெடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் வீடியோல நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.